அஜித், வீடியோ முடிஞ்சுதா? ப்ரோ ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ரோ. என்னடா? ஃபைல் காப்பி பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. ஓ, சரி, கரண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஃபைல் காப்பி பண்ணலான்னு பார்த்தா டிவைஸ் கரெக்டானு வருது. ஓகே. ஸோ அப்போ பேக்கப் நீ அங்கே மேலே கொடுத்தியா? வீடியோகிராஃபர் செட் இருப்பாங்க. அர்ஜென்ட் வீடியோ அப்படின்றதுனால நான் டேரெக்டாக இங்கே தான் ப்ரோ காப்பி பண்ணேன். அவங்க காப்பி பண்ணலை. இந்த மாதிரி சில நேரத்தில் எங்கள் ஆஃபீஸில் வந்து டேட்டா பேக்கப் பண்ணாதனால பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் செம காண்டா இருக்கும். ஏன்னா டேட்டா பேக்கப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அதனாலே இந்த வீடியோவில் வந்து டேட்டா பேக்கப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாங்கள் வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல் கூட கொலாபரேட் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா 31st மார்ச்சுக்கு வேர்ல்டு பேக்கப் டேங்க. அந்த பேக்கப் டே அன்னைக்கு உங்கள் பேக்கப் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கணும் தான் நாங்களும் வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஆல்ரெடி இதை ஃபர்ஸ்ட் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். லெட்ஸ் கோ. 2026 நம்ம யூஸ் பண்ற டேட்டா எல்லாத்தையும், உலகம் முழுக்க யூஸ் பண்ற டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டோம்னா டோட்டலா எவ்வளவு வரும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? 221 zettabytes. ஆமா, மெகாபைட்ஸ் தெரியும் நமக்கு, கிகாபைட்ஸ் தெரியும், டெராபைட்ஸ் கூட தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு தெரியுமா? பெட்டாபைட்ஸ், எக்ஸாபைட்ஸ், அதுக்கப்புறம் தாங்க zettabytes. 1 zettabyte equal to 1 billion terabytes. அந்த நம்பர் கேட்டோன்னே அப்படியே ஷாக்கிங்கா இருக்குல்ல. அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவு டேட்டா இருந்தாலும் கால்வாசி பேர் வந்து டேட்டாவை பேக்கப் கூட பண்றது இல்லைங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிட்டா, டேட்டா ஈக்குவல் டு வெல்த் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. டேட்டாவோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும்னா அதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். கியோட்டோ ஜப்பான்ல டிசம்பர் 2021 அவங்க 77 TB டேட்டா லூஸ் பண்ணாங்க. அதுல பண்ண ரிசர்ச், அதுல பண்ண அவங்க டேட்டா செட் எல்லாமே அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. so many years of data. ஸோ டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேக்கப் பண்ணி வைக்கிறது அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ பேக்கப் பண்றது எப்படி, அதோட ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கப்ஸ் உலகத்துல இருக்கு, எல்லாத்த பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை நான் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேட்டாவை நீங்க பேக்கப் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், என் போன்ல, உங்க போன்ல கண்டிப்பா நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம்ல. அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேண்டாத குட் மார்னிங் மெசேஜஸ், வேண்டாத ஸ்கிரீன்ஷாட்ஸ், அது இதெல்லாம் நிறைய இருக்குங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால நிறைய வீடியோஸும் டவுன்லோட் ஆயிரும். அந்த மாதிரி வேண்டாத அன்வான்டட் டேட்டாவை நீங்க பேக்கப் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டோரேஜ் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை கண்டிப்பா நீங்க பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க ரெகுலர்லி அதை delete பண்ணி ஆகணும். ஸோ பேக்கப் நம்ம பண்ணதான் போறோம்னு டிசைட் பண்ணியாச்சு, கரெக்டா? ஸோ அதுல இருந்து எந்த டேட்டாவை நீங்க பேக்கப் பண்ணணும், எந்த டேட்டா அன்வான்டட் டேட்டான்னு நீங்க கரெக்டா ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, ஃபில்டர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா போய் 1 TB SSD ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெயிட், அது பண்ணாதீங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் உங்களுக்கு உலகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஷ் டிரைவ்ஸ். அண்ட் ஃபிளாஷ் டிரைவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாண்டிஸ்க் கூட அல்ட்ரா டூவல் டிரைவ் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு டைப் சியும் கிடைக்கும், டைப் ஏவும் கிடைக்கும். அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 32 GB to 1 TB வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிடும். ஜென்ரலி வந்து 256 GB 512 GB வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் யூஸ்ஃபுல் ஆகும். எஸ்பெஷலி நீங்க வந்து போனை பேக்கப் பண்ண பாக்குறீங்கன்னா. இல்ல ப்ரோ, எனக்கு போன் மட்டும் பேக்கப் பண்ண வேண்டாம், எனக்கு பிசியில் இருக்க டேட்டாவும் பேக்கப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து இந்த சாண்டிஸ்கோட எக்ஸ்ட்ரீம் போர்ட்டபிள் SSD கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிரைவ்னால உங்களுக்கு வந்து ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் இஸ் வெரி வெரி குட். 1050 Mbps ரீட் ஸ்பீட்ஸ் கிடைக்கும், 1000 Mbps ரைட் ஸ்பீட்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் இதுல வந்து 4 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி பங்கியான கலர்ஸும் கொடுத்திருக்காங்க, which is damn nice. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது பாருங்க, சைஸ் கூட சின்னதா இருக்கு. இன்ஃபேக்ட் இது கூட வர டைப் சி கேபிள் வந்து நீங்க போனுக்கு கூட கனெக்ட் பண்ணிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்ஸ் தட் ஈஸி. அண்ட் அதே மாதிரி என்னடா இப்படி தூக்கி போடுற அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஷாக் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ டஃப். அப்புறம் இந்த மாதிரி நீங்க தூக்கி விளையாட நினைச்சீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் இது எக்ஸ்ட்ரீம் சீரிஸ்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் டஃபா இருக்கும். பிளஸ் இதுல கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குங்க, which is damn good. இல்ல ப்ரோ, SSD வாங்குற அளவுல இந்த பட்ஜெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா you can also look at a hard disk drive. ஹார்ட் டிஸ்க்ல நீங்க பாத்தீங்கன்னா மை பாஸ்போர்ட் ஹார்ட் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டலோட சொல்யூஷன் தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குங்க. இல்ல 5 TB கூட பத்தாது, உங்களுக்கு அதுக்கு மேல டேட்டா வேணும்னா 22 TB வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. வெஸ்டர்ன் டிஜிட்டல்லயே மை புக்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேட்டாவை ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு டேட்டா இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா பொறுத்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேக்கப் சொல்யூஷனை வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு 1 TB SSD இஸ் இனஃப். பட் சில நேரம் வந்து உங்களுக்கு ஒரு லார்ஜர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஆர் ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவசியம் வர சான்சஸ் உண்டுங்க. இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் செட்டப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஜென்ரலி நீங்க வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து கூகுள் டிரைவ்ல ஆட்டோமேட்டிக்லி டேட்டா பேக்கப் ஆயிரும். இல்ல ஐபோன்ல வந்து iCloud டிரைவ்ல
பேக்கப் ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் பேக்கப் எடுக்கிற மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல செட் பண்ணி வைப்பீங்களா, அதே மாதிரி உங்க கிளவுட் ஸ்டோரேஜ்லயும் நீங்க செட் பண்ணி வைக்கணும். பிளஸ் உங்க பிசிக்கல் ஸ்டோரேஜ்லயும் நீங்க அந்த ரிமைண்டரை செட் பண்ணி வைக்கணுங்க. அஃப்கோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக் பேக்கப்பா இருக்காது பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல, பட் இது வந்து நீங்க ஒரு ஹேபிட் ஃபார்மிங்கா ஆரம்பிக்கணும். நானே பண்ணுவேங்க ஆக்சுவலி, நீங்க கேட்டீங்கன்னா. பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரிமைண்டர் வந்தோடனே நான் இமீடியட்லி என்னோட டிஸ்க் டிரைவ்ல பேக்கப் பண்ணி வச்சிருவேன் எல்லா டேட்டாவையும். பிளஸ் நீங்க வந்து பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க டேட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் டேட்டா லூஸ் பண்றதுக்கான காரணமே அவங்க வந்து டேட்டாவை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் செக் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டடா இருக்கும். ஏன்னா பிசிக்கல் ஸ்டோரேஜ் தாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது கரெக்ட் ஆகுற சான்சஸ் உண்டு. ஸோ யூ ஹேவ் டு கீப் செக்கிங் இட். ஸோ அது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இமீடியட்லி நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ஒரு கோல்டன் ரூல் இருக்குங்க பேக்கப்க்கு, த 3-2-1 ரூல். பேசிக்கலி இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பேக்கப் எடுக்கிறீங்கன்னா 3 பேக்கப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த 3 பேக்கப்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்காதீங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல வைங்க. பேசிக்கலி ஆஃப் சைட்ல வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SSD எடுத்துக்கோங்க. இந்த SSD வந்து உங்க ஆஃபீஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த HDD-வை வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபீஸ்ல ஏதாச்சும் திருடு போச்சு இல்லைனா ஃபயர் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த HDD வீட்டில் இருக்க HDD-ல உங்க பேக்கப் இருக்கும். இல்லைனா சிங்கப்பூரோ யூரோப்ல இருக்கிற சர்வர் ஃபார்ம்ல வந்து உங்க கிளவுட் டேட்டால சேவ்டா இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை ஆஃப் சைட் சேவ். ஸோ இந்த 4 டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மார்ச் 31க்கு வேர்ல்ட் பேக்கப் டே வரப்போகுது. அண்ட் இந்த வேர்ல்ட் பேக்கப் டேல ஸ்டோரேஜ் பேக்கப் பண்றது இல்ல டேட்டா பேக்கப் பண்றது ஆக்சுவலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றதுக்கு தான் நாங்க இந்த சாண்டஸ் கூட இந்த வீடியோ பண்ணிருக்கோம். அண்ட் we also believe in that cause. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல நாங்க சொன்ன மாதிரி எங்க ஆஃபீஸ்ல நிறைய தடவை நாங்க வந்து டேட்டா லூஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பேக்கப் பண்ணாததுனால. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் பேக்கப்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டோரேஜ். நான் என்ன ஆகும்னா, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்க நல்ல நல்ல போட்டோஸ் இல்ல ஒரு ட்ரிப்ல போன எடுத்திருக்க போட்டோஸ்லாம் நீங்க லூஸ் பண்ணோடனே ஐயோ நல்ல மெமரிஸ் எங்க போச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன், டேட்டா பேக்கப் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் டாக்குமெண்ட் ஆகட்டும் இல்ல சர்டிபிகேட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து டிஜிட்டலி இப்போ பேக்கப் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பேக்கப் எல்லாத்தையும் வந்து நீங்க லூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கோம், ஏன்னா எல்லாருக்கும் இது புரியணும், எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் பேக்கப்போட இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுங்க. ஸோ 31st மார்ச் வேர்ல்ட் பேக்கப் டே அன்னைக்கு உங்க பேக்கப் ஜர்னியை ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆசமான டெக் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுறது கிளிக் Trakin Tech தான்.